بسم الله الرحمن الرحيم மணவிலக்குச் செய்யப்பட்ட பெண்கள் தமக்கு மறுமணம் செய்வதற்காக 3 மாதவிடாய் காலம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருந்தால் அவர்களின் கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை அவர்கள் மறைக்கக்கூடாது. இக்காத்திருப்பு காலத்தில் அவர்கள் இணக்கத்தை நாடினால் அப்பெண்களை திருப்பி அழைத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய கணவர்களே அதிக உரிமை படைத்தவர்கள். பெண்கள் மீதுள்ள கடமைகளைப் போன்றே அவர்களுக்கு முறைப்படியான உரிமைகளும் உண்டு. அவர்களை விட ஆண்களுக்கு ஒருபடி உயர்வுண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். இந்த திருப்பி அழைத்துக் கொள்ளும் மனவிலக்கு 2 தடவைதான். பின்னர் முறைப்படி சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது அழகிய முறையில் விடுவித்துவிட வேண்டும். நீங்கள் மனைவியருக்கு வழங்கியவற்றில் எதையும் மனவிலக்கிற்கு பின் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அனுமதியில்லை. எனினும் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து மனவிலக்கு கோரினால் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று அவர்கள் அஞ்சி, மேலும் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என நடுவர்களாகிய நீங்களும் அஞ்சினால் அவள் மனக்கொடையை ஈடாக கொடுத்து கணவனை பிரிந்துவிடுவதில் இருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ்வின் வரம்புகளாகும். இவற்றை நீங்கள் மீறாதீர்கள். அல்லாஹ்வின் வரம்புகளை யார் மீறுகிறார்களோ அவர்களே அநியாயக்காரர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته.